வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஆல்பம் பேஜ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 5 ஆல்பம் டிசைன் கிரியேட்டிவ் பேஜ் டியூட்டோரியல் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்களா, அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் பிக்சல்ஸை இன்ச்சஸாக மாற்றிக்கிறேன். 12x36 கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ விட்த்து 36 கொடுத்துட்டு ஹைட் 12 கொடுத்துக்கிறேன். அண்ட் ரெசல்யூஷன் 300, கலர் மோட் RGB கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ மார்ஜின் செட் பண்ணலாம். வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். காலம்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்பர் வந்து 2 கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு 2 காலமாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இது ஒரு காலம், இது ஒரு காலமாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அண்ட் மார்ஜின் ஆன் பண்ணிவிட்டு சுற்றி 150 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதே வேல்யூஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். 150 எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். நான் டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இது பெக்சல்ஸ் வெப்சைட்லாம் டவுன்லோட் பண்ணுது. நேச்சர் ஒய்டு இந்த மாதிரி ஒய்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேனராமிக் ஷாட்லாம் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் கிடைக்கும். ஸோ இந்த கார்னரில் வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே மூவ் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம வேறு ஒரு கிராஸை ஃபில் பண்ணி அதில் அவங்களை ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். பட் இந்த சைடில் நமக்கு இது தேவையில்லை. ஸோ இதை எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக்ரவுண்டை ரேஸ்டரைஸாக மாற்றணும். பட் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டு டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். இப்போ லேசர் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் பண்ணிக்கலாம். தென் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கண்டென்ட் அவர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு சுற்றி இருக்க அந்த பிக்சல்ஸை ஓரளவு ஃபில் பண்ணிவிடும். இப்போ Ctrl D கொடுத்து ரீசெலக்ட் பண்ணிவிட்டு Ctrl S போட்டு சேவ் பண்ணிக்கலாம். தென் இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் ஆகிடும். அடுத்து வந்து இதை வந்து பிளர் பண்ணணும் ஓரளவு. ஸோ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் இந்த லேயரை பிளர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சுட்டு பிளர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இந்த சைடில் இருக்க பிளர்லாம் எரேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சுட்டு பிளர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்மார்ட் ஃபில்டர்ஸாக தான் ஆட் ஆகும். பிளர் வந்து டேரெக்டாக லேயரில் அப்படியே அப்ளை ஆகாது. ஸோ எந்தளவு பிளர் வேணுமோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அடுத்து நம்ம இங்கே மெயினாக செட் பண்ண போகிற இமேஜை கட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ராக் பண்ணி ஒரு நியூ லேயரில் போட்டுக்கிறேன். இப்போ சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கும், பட் அந்தளவு பர்ஃபெக்டாக இருக்காது. ஆல்ரெடி எல்லா டுட்டோரியல்லையுமே சொல்கிற மாதிரி தான். ஒன்று லேசர் டூல் எடுத்துக்கோங்க, இல்லைனா குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. நம்ம செலெக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் அடிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கர்சரில் அடிஷன் சிம்பிள் வரும். ஆல்ட் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம செலெக்ஷன் தேவையில்லாமல் இந்த இடத்துல இருந்துச்சு, அது மைனஸ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம செலெக்ஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு நான் ஷிஃப்டெல்லாம் ஹோல்டு பண்ணல, ஜஸ்ட்டு அப்படியே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி இந்த இமேஜில் எங்கெங்கெல்லாம் செலெக்ஷன் ஆட் பண்ணணும் அண்ட் மைனஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த செலெக்ஷன் ஆட் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குயிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா சின்ன சின்ன இடம் அப்படின்னா இந்த மாதிரி லேசர் டூலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் செலெக்ஷனை பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் மேலே ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா விண்டோஸில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபெதர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கோங்க. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினாலும் மாஸ்க் வந்து டெலீட் ஆகாது. இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு நியூ லேயரில் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்கும். இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டில் போட்டுக்கிறேன். இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரீசைஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றலை அப்படின்னா ரீசைஸ் பண்ணும்போது குவாலிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேலே பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ Ctrl T போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்ஜின்குள்ளார கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இந்த இடத்துல வைக்க போகிற கிராஸை வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே கீழே இருக்க இந்த கிராஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த லேயரை ட்ராக் பண்ணி இந்த கப்புள்ஸ்க்கு பின்னாடி வச்சுக்கலாம். இந்த பேக்ரவுண்ட்லேயும் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஒரு நியூ லேயரில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் எஸ் கிளிக் பண்ணி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துட்டேன். தென் இப்போ இந்த இடத்துல ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சாம்பிள் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாததான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கே அகைன் சாம்பிள் எடுத்துகிட்டு இந்த ஜீப்ராஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். ஆக்சுவலாக அந்த இதுதான் இதில் ஃபில் ஆகிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். தென் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி பார்த்தா இந்த நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்லேயும் இது போயிடும்.
இப்போ இதில் நமக்கு தேவை வந்து கீழே இருக்க இந்த கிராஸ் மட்டும்தான் தேவை, பின்னாடி இருக்க இந்த ராக்லாம் தேவையில்லை. ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணி மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். பிளாக் மாஸ்க் அப்பேர் ஆகிடும். இப்போ இங்கே என்னெல்லாம் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் இங்கே விசிபிளாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் இருக்க 3 டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிங் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐ பட்டன்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பிகினராக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். தென் இங்கே மைல்டாக பெயிண்ட் பண்ணி ஸோ இதில் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் ரிவீல் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேக்ரவுண்டில் இருக்க காசியன் பிளரை நம்ம எரேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் எரேஸ் பண்ண போகிறோம். இப்போ பேக்ரவுண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஒயிட் மாஸ்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு இந்த கப்புள்ஸ்க்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்டை மட்டும் ரிவீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியுது. ஸோ அதனால் இந்த பேக்ரவுண்ட் லேயரில் மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ரிவீல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ பாட்டமில் நம்ம இவங்களோட லெக் கிட்ட இந்த இடத்துல ஷேடோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கைட்ஸ் நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் வியூவில் போயிட்டு ஷோவில் போயிட்டு கைட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கைட்ஸ் இப்போதைக்கு நம்ம ஹைட் பண்ணிட்டோம். தென் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கோங்க. தென் ப்ரஷோட சைஸை கிளிக் பண்ணி இதில் ப்ரஷோட ஷேப்பை வந்து இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணுங்கள். இந்த டாட்டை கிளிக் பண்ணி ப்ரஷோட சைஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட், சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட், ப்ரஷ்ஷை ரொட்டேட் பண்ணுறதுக்கு சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இந்த கப்புள்ஸ் லேயருக்கு பின்னாடி ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஷேடோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் இன்னொரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரஷ்ஷை இந்த சைடு ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. தென் ப்ரஷ் சைஸை டிக்ரீஸ் பண்ணி இங்கே கால் வைக்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிரைட்டுக்கும் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து ஓவரால் ஷேடோன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரஷ் சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக்கு அண்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஓவரால் ஷேடோவை பிளர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த மாதிரி மைல்டாக தெரிகிற மாதிரி பிளர் பண்ணிவிட்டு ஒபாசிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷேடோஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல அதோட ஒபாசிட்டி லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஷேடோஸ் கொஞ்சம் ரியலாக இருக்குது. அடுத்து ரைட் சைடில் டிசைன் பண்ணலாம். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். மாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அதை கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். தென் இதுக்குள்ளார வைக்க போகிற இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இமேஜ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டாகவே இருக்குது. ஸோ நமக்கு உங்கள் ட்ரெஸ்ஸும் ஒயிட்டில் இருக்கனால இது வந்து நல்லாயிருக்கும் இதில் வைக்கிறதுக்கு. இப்போ இதே ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க்குக்கு கிளிக் பண்ணிக்கலாம். தென் கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாஸ்க்கையும் இந்த லேயரையும் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லிங்க் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு லேயரை மூவ் பண்ணால் எனக்கு ரெண்டுமே மூவ் ஆகும். அப்படி கொடுக்கல அப்படின்னா ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட கைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வியூவில் போயிட்டு ஷோவில் போயிட்டு கைட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாஸ்க்கை இன்னும் கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த ரெண்டு சைடில் அந்த ஃப்ரேம் டிசைன்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி அப்படியே லெஃப்ட் சைடில் வச்சிடலாம். ஸோ ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து ட்ரா பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்ஜின் வரைக்கும் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இதோட ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வச்சுட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் இந்த ரெக்டாங்கில் அகைன் ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணி ஃபில்லை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கலாம். தென் கண்ட்ரோல் T போட்டு சைஸ் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி கீழே ஜஸ்ட் அவங்க நேம் எழுதுறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல க்ரூமோட சோலோ பிக்சர் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த க்ரூம் லேயரோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு என்ன சைஸ் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு ஹெட்டு லைட்டாக வெளில போகிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த க்ரூம் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த ஃப்ரேமை சுற்றி இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த க்ரூம் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவுட்ரு ஃப்ரேம் ரெக்டாங்கில் டாப்பில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ நமக்கு அது ஃபில் ஆகிடும். தென் இதோட ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஹெட் பார்ட்டை மட்டும் விசிபிள் ஆகணும். ஸோ அதுக்கு இந்த க்ரூம் லேயரை டூப்ளிகேட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் இதில் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டூப்ளிகேட் பண்ண லேயரில் இந்த மாஸ்க்கை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி டெலிட்டில் போட்டுட்டு இப்போ நம்ம செலெக்ஷனில் அகைன் ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த க்ரூம் மட்டும் செலெக்ஷனாக இருக்கும். பேக்ரவுண்ட் எல்லாமே மாஸ்க் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 2 இருக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த அவுட்ரு ஃப்ரேமில் இந்த ஃபேஸில் ஓவர்லாப் பார்க்குறத மட்டும் இப்போ நம்ம எரேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இப்போ பண்ண அதே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மட்டும் வந்துடும், மீதி எதுலேயுமே வராது. ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் I கொடுத்து செலெக்ஷனை இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து இந்த ஃப்ரேம் மட்டும் மாஸ்க் ஆகிடும். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நம்ம அவுட்புட் கரெக்டாக இருக்குது. இந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கேப் கரெக்டாக இருக்கணும். இந்த 2 சைட்லையுமே கேப் கரெக்டாக விட்டுருங்க. இதில் நான் இந்த க்ரூமை டெலிட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் அகைன் இந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளில் இங்கே மாஸ்க் பண்ணோம்ல அந்த மாஸ்க்கையும் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்து பிரைட் சோலோவாக இருக்க பிக்சரை இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கரெக்டாக அந்த ஹெட்டு மார்ஜினில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் அந்த ரெக்டாங்கிள் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் ட்ரா பண்ணி இந்த பிரைட் லேயரை கிளிக் பண்ணி கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட ஆப்போசிட்டி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் லேயரை டாப்பில் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ அகைன் இந்த பிரைட் லேயரை டூப்ளிகேட் பண்ணி இதோட மாஸ்க்கை டெலீட் பண்ணிக்கிறேன். தென் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு நமக்கு தேவையான பார்ட் இந்த ஹெட்டு மட்டும்தான். ஸோ கீழே செலெக்ஷன் எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இதே மாஸ்க்கை ரெக்டாங்கிளுக்கு போடணும். கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து இன்வெர்ஸ் பண்ணி இப்போ மாஸ்க் போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு பக்காவாக இதுவும் வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்த டெக்ஸ்ட்டெல்லாம் இதுக்கு பார்த்திங்கன்னா பெவல் அண்ட் எம்போஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் சைட்லேயும் இந்த மாதிரி இந்த சைடில் லவ் இந்த சைடில் நெவர் ஃபேட்ஸ்ன்னு போட்டு ஓவர்லேயில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு தேவையான கோட்ஸ்லாம் கூட நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஃபைனலாக சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு தென் கலர் கிரேடிங் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.